இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாதனால எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் வளர வளர அவளோட ஃபேஸு சிரிச்சுக்கிட்டே இருக்க பொம்மை மாதிரி மாறிடுச்சு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறா, என் ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு. ஆனால் அதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லையே, நீ ரொம்ப சிரிச்சு முகமாக அழகாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கோ மனசில் கவலை. எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை போர் அடிக்குது. எல்லா உணர்ச்சியும் நான் வெளிப்படுத்தணும் அப்படி இந்த பொண்ணு யோசிச்சிட்டே வரும்போது ஒரு விளம்பர கம்பெனிலேருந்து வந்து இந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு இந்த பொண்ணு போகிறா. பார்த்தா இவள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டா. இந்த பொண்ணோட அழகான பாசிட்டிவான சிரிப்பு எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ பாப் சிங்கர் ஆகிட்டா. இவளுக்காக பல லட்சம் பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க. அவளை மாதிரியே மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபேமஸ் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு மனசே கேட்கல. ஏன்னா என்னோட உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தணும், எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படி அந்த பொண்ணு யோசிச்சிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து செத்து போன அவளோட கோல்டு ஃபிஷ் அவளுக்கு நேராக வருது. அதை பார்த்து அந்த பொண்ணு சாரி, அன்னைக்கு நீ சாகும் போது நான் சிரிச்சிருக்க கூடாது, என் ஃப்ரெண்டு இங்கே என் மேலே கோச்சு போனோம்னு நினச்சிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல மீன் குட்டி தானே போனால் வேற வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன்னு சொல்றா.